ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். ஓம் நமோ நாராயணாய. இன்றைய பதிவில் பகவத்கீதை சொல்லும் 10 முக்கியமான வாழ்க்கை பாடங்கள் பற்றிய பதிவை பார்ப்போம். பகவத்கீதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசித்தது. குருட்சேத்திர போர் நடைபெற்று கொண்டிருந்த சமயத்தில் அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட மனக்குழப்பத்தையும் தடுமாற்றத்தையும் போக்குவதற்காக, மேலும் அவனது கடமையை உணர்த்துவதற்காக உபதேசித்த மொழி. ஆனால் இது எல்லா காலத்திற்கும் ஏற்ற வகையில் இறைவனே உரைத்த உபதேசம். நம் மனித மனதில் ஏற்படும் அனைத்து விதமான கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் இதில் பதில் உண்டு. நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். அமைதியாக இரு, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. சரியான கண்ணோட்டத்தை வளர்த்துக்கொள். மாற்றம் என்பது இயற்கையின் விதி. மனம் வலிமையானது, உடல் அழியக்கூடியது, ஆத்மா அழிவற்றது. நிகழ்காலத்தில் வாழுங்கள், கற்றுக்கொண்டே இருங்கள். சகிப்புத்தன்மையையும் மறதியையும் பழகுங்கள். இதில் முதல் வரியை பார்ப்போம். எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். நம் மனித மனம் எதனை சக்தி வாய்ந்த ஆயுதமாக பயன்படுத்துகிறது? நம்பிக்கையைதான். நோயால் பாதிக்கப்பட்டவரை குணமாக்குவது, துக்கத்தில் இருப்பவரை மகிழ்ச்சியாக மாற்றுவது, தோல்வியடைந்தவரை வளர்ச்சிக்கு கொண்டு செல்வது என இவை அனைத்துமே நம்பிக்கையால் சாத்தியப்படும். நாம் வாழ்க்கையில் என்னவாக ஆக வேண்டும் என முடிவு செய்து அதுவாக நிச்சயம் ஆவோம் என நம்பினால் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும். இதைத்தான் ஸ்ரீ கிருஷ்ணர் நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் என்கிறார். அடுத்து அமைதியாக இரு. நம் மனதை அமைதியாக வைத்திருப்பது நம்முடைய மன தூண்டல்களை கட்டுப்படுத்த உதவும். நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் எப்போதும் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். இது எண்ணத் தெளிவு அடைவதற்கு உதவுவதுடன் நேர்மறை எண்ணங்களை நோக்கி நம்முடைய ஆற்றலை முறையாக செலுத்தவும் உதவுகிறது. அடுத்து கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அந்த கடமையை மட்டும் செய்யுங்கள். ஆனால் அதனால் விளையும் பலன் உங்களின் சக்திக்கு அப்பாற்பட்டது. அதனால் அந்த செயலால் ஏற்படும் பலன் பற்றியோ அது நடப்பதற்கு நீங்கள்தான் காரணம் என்றோ ஒருபோதும் நினைக்காதீர்கள். அந்த செயலை செய்துவிட்டு என்ன பலன் கிடைக்கும் என அதன் மீது பற்று வைக்காமல் உங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை சரியாகச் செய்யுங்கள். அடுத்து சரியான கண்ணோட்டத்தை வளர்த்து கொள்ளுங்கள். குருட்சேத்திர போருக்கு முன் தனது செயலால் ஏற்படும் விளைவுகளை புரிந்து கொள்ளாமல் தான் போரில் தோற்றுவிடுவோம் என எண்ணி போரிட மறுத்தான் அர்ஜுனன். நாம் என்ன செய்ய வேண்டும், எதற்காக அதை செய்ய வேண்டும் என்ற காரணத்தை சரியான கண்ணோட்டத்துடன் பார்த்து புரிந்து கொள்வது இக்கட்டான சூழலில் நம்மை செயலாற்ற உதவி செய்யும். அடுத்து மாற்றம் என்பது இயற்கையின் விதி. பகவத்கீதையின் படி அனைத்தும் மாறக்கூடியது. நம்முடைய உடல், உணர்வுகள், எண்ணங்கள் உள்ளிட்ட நம்மை சுற்றி இருக்கும் ஒவ்வொன்றும் மாற்றத்திற்கு உட்பட்டது. நாம் வெற்றியாளராக இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் புதிய சூழல்கள், மாற்றங்கள், புதிய விஷயங்கள் ஆகியவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் முடிவு நல்லதாகவே வரும். அதோடு
புதிய வாய்ப்புகளும் வெளிப்படும். அடுத்து மனம் வலிமையானது. உங்களின் எண்ணங்களால் ஒன்றை உருவாக்க முடியும் அல்லது உங்களால் ஒன்றை அழிக்க முடியும். நீங்கள் சரியாக அதனை கையாண்டால் உங்களால் வெற்றி பெற முடியும். ஒருவேளை இது உங்களால் முடியாது என நீங்கள் நினைத்தால் நிச்சயம் நீங்கள் தோற்று போவீர்கள். அடுத்து உடல் அழியக்கூடியது, ஆத்மா அழிவற்றது. நம்முடைய புற உடல் என்பது தற்காலிகமானது, அழியக்கூடியது. அதே சமயம் நம்முடைய ஆத்மா நிரந்தரமானது, அது அழிவற்றது. இந்த உடலை அழித்து விட முடியும், ஆனால் ஆத்மாவை எவராலும் அழிக்க முடியாது. அடுத்து நிகழ்காலத்தில் வாழுங்கள். நிகழ்காலத்தின் முக்கியத்துவம் பற்றியும் பகவத்கீதை விளக்குகிறது. கடந்த காலம் நமக்கு பின்னால் உள்ளது, அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்கள். எதிர்காலம் தூரமாக உள்ளது, அதற்காக தயாராக இருங்கள். நிகழ்காலம் மட்டுமே தற்போது உள்ளது, அதனை வாழுங்கள். அடுத்து கற்றுக்கொண்டே இருங்கள். அறிவு மற்றும் ஞானத்தை பெற வேண்டியதன் அவசியம் குறித்து பகவத்கீதை விளக்குகிறது. நாம் ஒவ்வொரு செயலில் இருந்தும் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும், வாழ்க்கை முழுவதும் இதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதையும் கீதை வலியுறுத்துகிறது. இன்றைய நவீன உலகில் பெற்ற தகவல்களை செயல்படுத்துவது எளிதானதல்ல. இன்றைய நவீன உலகில் பெற்ற தகவல்களை செயல்படுத்துவது எளிதானதல்ல. அதை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் சமூக வளர்ச்சிக்கான அறிவாக பயன்படுத்துவது அவசியமானது. அடுத்து சகிப்புத்தன்மையையும் மறதியையும் பழகுங்கள். சகிப்புத்தன்மையை பழகிக்கொண்டால் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையையும் நம்மால் எதிர்கொள்ள முடியும். எனவே பகவான் கிருஷ்ண பரமாத்மா சொன்னபடி இந்த 10 தகவல்களையும் நம் வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ்க்கை தத்துவத்தை புரிந்து சிறப்பானதொரு வாழ்வை கடைபிடிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.